நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்பறம் தான் ஸ்கேன் எடுக்க விட்டுக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காமல் வச்ச நகையோடு அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தால் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தார். இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன். எங்ககிட்ட கார் சாவி வாங்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்கில் பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா சார். அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னார். எங்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணார். வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டாக அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமாக எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. இதை வந்து சொன்னார். தப்போ சரியோ சட்டம் படித்தவங்கள தான் எங்களுக்காக நீதி வேணும்னு சொல்லி கேட்டு கை கூப்பி வந்து ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறோம். ஆனால் உண்மைத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எதற்காக இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை பார்த்து நீங்கள் உங்களுடைய படிப்புக்கான கெடுதலையும் உங்கள் படிப்புக்கான ஒரு மரியாதையை இழக்கிறீங்கன்னு தெரியல, உங்கள் பதவிக்கான மரியாதையை இழக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியல. இது வந்துட்டு நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தினால நல்ல போலீஸ்காரவங்களும் அசிங்கப்படுறாங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களும் அசிங்கப்படுறாங்க. நீங்கள் ஒரு சிலர் பண்ணுற இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த போலீஸ் மீது இருக்கிற நம்பிக்கையை டோட்டலாக இழக்க வைக்குது. சட்டத்தின் மீது இருக்க நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நாங்கள் நம்பக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரிகளையே டோட்டலாக வந்து எங்களை வந்து உங்களை வந்துட்டு வெறுக்க வைக்கிற அளவுக்கு இந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த லேடி வந்து முகத்தை மூடி ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது நான் காலையில் இந்த விஷயத்தை நான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இவளுக்காக வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணேன் நான். ஏன்னா எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் நகை காணா போணுச்சு அப்படின்னா அந்த பதட்டத்தில் முகத்தை மூடணுன்ற அளவுக்கெல்லாம் தெளிவுங்கிறதுலாம் இருக்காது. அப்படி ஒன்று நம்ம அவன் பெரிய பேரழகியோ இல்லை அப்படி சொசைட்டியில் வந்துட்டு பெரிய ஆளோ இல்லை ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவள் ஒரு இப்போ லேடி அவ்வளோதான், ஒரு கோயிலுக்கு வந்து லேடி அவ்வளோதான். இப்போ என்ன ஹீரோயினா இல்லை ஹீரோயினா அப்படி முகத்தை மூடிக்கிட்டு என்ன இவளுக்கு கொரோனாவா சம்திங் ஏதோ ஒன்று உடல்நிலை சரியில்லாத அவங்க அம்மாவே முகத்தை மூடலை, இவையே அந்த முகத்தை மூடி இருக்கணும்ன்ற கேள்வி எனக்கு 1008 எழுதிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வழக்கில் வந்துட்டு ஒரு பெரிய திசை திருப்பம் வந்திருந்திருக்கு. அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இந்த கேடுகட்ட விஷயத்தை செய்த போலீஸார்கள் மீது ரொம்ப உங்கள் மீதான ஒரு பெரும் கேவலமான ஒரு செயலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த வாசலில் உட்காந்து இந்த போராடு நாள்களில் போலீஸ்காரரோட பொண்டாட்டி இவர்களெல்லாம் கையில் ஏரியாவுக்குள்ளே சிக்கனா செருப்பு கழட்டி அடிக்கணுன்ற அளவுக்கு மைண்ட் அந்த அளவுக்கு யோசிக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அந்த முக்காடு போட்டுக்கிட்டு என் நகையை காணான்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தால அந்த லேடி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இவ பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மதுரைக்கு வந்திருக்கணும் இல்லையா? பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இவங்க அம்மாவுக்கு பைல்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மதுரைக்கு வந்திருக்கணும். ஸோ அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு எந்த ஒரு நகையும் போட்டு போகக்கூடாது. 1 or 2 hours வந்துட்டு அவங்க வந்து தண்ணி கொடுப்பாங்க செய்வாங்க, வெறும் தண்ணி மட்டும் தான் இருந்தணும். உள்ளேயே உட்காந்துருக்கணும். அந்த டைமில் வேணால் இவங்க நகையை கழட்டி வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே போகணும், கோயிலுக்கு போகணும், அவங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா? அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அப்படி வந்து வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே அவங்களுக்கு அந்த லைனிங் நம்பர் இருக்கும். அந்த லைனிங் நம்பர் பிரகாரம் போனால் மட்டும்தான் முடியும். இல்லை அப்படின்னா மறுநாள் அதுக்கு அடுத்த மறுநாள் அப்படி தான் வர சொல்லுவாங்க. அப்போ சரிங்க, அப்படியே ஒரு கடவுள் பயபக்தியில் இங்கே வந்ததாவே இருந்துகிட்டே போகட்டுமே, இல்லை நாங்கள் சொல்லவே கிடையாது. ஓகே, வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வாக்குவாதம் போகப்பட்டதா நேற்றே அந்த விஷயம் வந்து கசிய தொடங்கிடுச்சு. வெறும் ஒரு 500 ரூபாய்க்கு செய்யப்பட்ட கொலை அப்படின்ற மாதிரி நேற்றே கசிய தொடங்கிடுச்சு. அந்த 500 ரூபாயில் இவங்களுக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை இவனை எப்படியோ ஆளுக்கு ஒரு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துருக்கும்ல, இவனை எப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த நகை காணாமல் போச்சுங்கிற நாடகம். யாராவது அந்த இடத்த விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டிக்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோனை வச்சுட்டு போகிறது கூட ரொம்ப யோசிப்போம்.
அவ்வளோ நகைகளை பேக்கில் போட்டு பேக்கை வந்துட்டு பின்னாடி வச்சு போகணும்னு யோசிப்போமா? நம்ம எங்கே போனாலும் நம்ம ஹேண்ட் பேக் எடுத்துட்டு தானே போகிறோம் இல்லையா? லேடிஸ் எங்கே போனாலும் சரி ஹேண்ட் பேக் கையில் கொண்டுட்டு தான் போகிறோம், பர்ஸை கொண்டுட்டு தான் போகிறோம். நம்ம முக்கியமான பொருட்களை எங்கனையும் ஆண்கள் கூட மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க, பெண்கள் மறந்து வச்சுட்டு போகிறது கிடையாது. ஆனால் இவ மறந்து வச்சுட்டு போயிட்டா, அதுக்குள்ளேயே சேஃப்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு இன்னொருத்தவங்க கையில் கொடுத்து விட்டான்னு சொல்கிறது, அது உள்டாவா தெரியல, அசிங்கமாக தெரியல. சரி இது இருந்துட்டு போட்டுமே. ஆனால் இதில் இவ மேலே இருக்கிற இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸை இப்போ கடவுள் வந்துட்டு தானாக உடைக்க வச்சிருக்கிறார். நீதிபதிகள் வந்துட்டு உண்மையிலே இது ரொம்ப தலை வணங்கக்கூடிய நீதிபதிகளாக வந்து சேர்ந்துருக்கீங்க இந்த கிளைஸில். உண்மையிலே உங்களை வந்துட்டு நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, ஒரு உயிருக்கான ஒரு வலியை எந்த அளவுக்கு அவன் சித்திரவதை அனுபவிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஸ்பாட்டில் போய் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காண்டி நீங்கள் அந்த அஜித் குமாருக்காண்டி நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்காண்டி அந்த நீதிபதிகளை உண்மையிலேயே கரம் தொட்டு வணங்கலாம், கால் தொட்டு வணங்கலாம். நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது மூடி மறைக்கப்பட்ட முழு பூசணிக்காய் இமிக்கூண்டு சோத்தில் இவ்வளோ தோண்டி பூசணிக்காய் தூக்கி மறைச்சிருந்துருப்பாங்க, கண்டிப்பாக மறைச்சிருப்பாங்க. உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய செயல்களும் தரமாக இருக்க போய் தான் இப்போ இந்த இடத்துல அஜித்துக்கு ஒரு சரியான ஒரு நீதி வந்து கிடைக்க போகுதுங்கிறதுல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குது. நான் மூஞ்சியை மூடி இருக்கிறப்பே நான் நினச்சேன் ஏன்னா அந்த பதத்தில் எவனும் மூஞ்சியை மூட மாட்டான். கடைசியில் என்னன்னு பார்த்தா இந்த டேஷ் மாவை அசிங்கமாக தான் சொல்லணும், அசிங்கமாக தான் சொல்லணும். இந்த நாய் அசிங்கமாக எவ்வளோ தூரம் வாய்க்கு வரும் அந்த அளவுக்கு சொல்லணும். இந்த டேஷ் மாவை என்ன பண்ணியிருக்கான்னா 2011 திருமங்கலத்தில் இவன் மேலே வந்துட்டு பண மோசடி வழக்கு இவளுக்கு ஃபைல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 16 லட்சம் பண மோசடி வழக்கு இவன் மேலே வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கு. என்னன்னா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள்கிட்ட அதிக அளவில் காசை பிடிங்கிட்டு இந்த டேஷ் அந்த ஏரியாவை விட்டு ஓடி போயிட்டா. அந்த ஏரியா விட்டே ஓடி போயிட்டா. ஓடி போனவன் திரும்பி வர கிடையாது. இப்போ புதுசாக முளைச்சி வந்திருக்கு இந்த காலம் மறுபடியும். எப்படி அப்போ இவளை எந்த அளவுக்கு இந்த பண மோசடி வழக்கில் இருக்கிறவளை எந்த அளவுக்கு தைரியமாக நீங்கள் உலாவ விடுறீங்க? எத்தனை பேரோட வயிற்றில் அடிச்சு பிடிக்கி தின்ன டேஷ் மவளை எந்த தைரியத்தில் இந்த சட்டம் வந்து இந்த சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஏரியாவுக்குள்ள? ஒவ்வொரு பண மோசடி வழக்கில் ஈஸியாக தப்பிச்சு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாம் நீங்கள் வந்து எத்தனை பேரோட வயிற்றில் அடித்த பணங்களை தின்னு கொளுத்து போன பண்ணி பீதின்ன பண்ணின்னு சொல்லணுது. இதெல்லாம் அந்த 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 கேட்டகரியில் கூட வேணாம், அது தேவைக்கு மட்டும்தான். இது அதுக்கு மேற்பட்டு தின்றுருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நான் நல்லபடியாக சொல்லிக்கிறேன். எந்த வழக்குகள் விசாரிக்கிறதா இருந்தாலும் கையை வைக்காமல் அவர்களுடைய சொல்லும் கண்ணும் அவர்களுடைய உடலும் அந்த மாற்று திறனை வச்சே வந்துட்டு போலீஸ்காரவங்க கண்டுபிடிக்கணும் இவங்க கிட்ட உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு. அதுதான் உண்மையான போலீஸ். அதை விட்டுட்டு அந்த நாய் வந்து சொல்லிச்சு, அந்த நாய்க்கு வந்து ஹை லெவலில் வந்துட்டு ஆளுக இருக்குது, நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு மேலிட ஆர்டர் போட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படித்த படிப்பு உங்களுடைய தராதரமும் கேவலமாக தான் போகும். உங்களுக்கான தராதரம் கேவலமாக தான் போகும். தயவுசெய்து அந்த தவறை செய்யாதீங்க. பெருங்கேவலமான விஷயம் தானே, பெருங்கேவலமான விஷயம். இந்த கலிஜிக்காண்டி போய் ஒரு நல்ல பையலை இன்றைக்கி சாவடிச்சிட்டிங்க. இன்றைக்கி உங்கள் பொண்டாட்டிக்கு வெக்கமே இல்லாமல் ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்காளுங்க. அவளெல்லாம் உண்மையிலே வந்துட்டு பெண்களே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான்லாம். உண்மையிலே பெண்களே கிடையாது. மனசாட்சி உங்களுக்கு குத்தலை, அவளுகளை போய் இப்போ வெளியில் உட்கார வச்சு அவங்களை பேச விடுறீங்களே, உங்களுக்காண்டி வந்துட்டு பேச விடுறீங்களே, உங்கள் மனசாட்சி குத்தலை. இப்படி நம்ம ஒருத்தவங்களை கொண்டுட்டோமே உங்கள் மனசாட்சி உறுத்தலை. நம்ம அந்த குடும்பத்தில் பள்ளி பாவத்தை சுமந்து நம்ம பொண்டாட்டியை போய் நம்ம நமக்கான சிபாரிசு பண்ண விடுறோமே. நாணி தலை குனிய வேண்டிய தருணங்கள் நீங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கலிஜான பொம்பளைகளுக்கு புறம்போக்கு டேஷ் மகளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி அப்பாவி ஒரு பையனை நீங்கள் வந்துட்டு கொண்டுட்டீங்கல்ல, அநியாயமாக கொண்டுட்டீங்கல்ல. அந்த பாவம் சும்மா விட்டுருமா? உங்கள் தலைமுறையை பாதிக்காது? இதுக்கப்புறம் இவங்க சம்மந்தப்பட்ட யாருக்காவது பதவி நீக்கம், இடைப்பணி நீக்கம் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு அப்படின்னா மக்களாகவே இருக்க மாட்டாங்க. மக்களாகவே இருக்க மாட்டாங்க. உங்கள் மீது உள்ள மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும். எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அது அரசாங்க ஊழியர்கள் மீது இருக்கக்கூடிய கொஞ்சம் எல்லாமே உதாசீனமாக போயிடும். சட்டம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் நீதி தேவதை தூங்கலை சாகலை நிம்மதியாக இருக்கா, மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்ன்றது அர்த்தம். இல்லை அப்படின்னா நீதி தேவதையை விற்று ஏலம் போட்டு நடுத்தருவில் விபச்சாரியை நிப்பாட்டி இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க.